வெல்கம் டு அப்பா பொண்ணு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாய் வீட்டை செய்யும் பிரியாணி மாதிரி நம்மளும் செய்யலாம். சுத்தம்புறம் அடியே பிடிக்கலங்க, செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. வேறு மாதிரி கொஞ்சோண்டு அதுக்கு ஒரு பிரியாணி குண்டா வச்சுக்கிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குண்டான் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் 4 வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, பெரிய பெரிய வெங்காயம். அதை கொஞ்சம் போட்டு 4 பச்சை மிளகா நல்லா போட்டு சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்குங்க. இந்த அளவுக்கு அழகாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் கலந்து நல்லா அடி பிடிக்காமல் கலரணுங்க. ஏன்னா அடி பிடிச்சதுன்னா தீஞ்சிருங்க, அப்புறம் நம்ம பிரியாணியுடைய டேஸ்ட்டே போயிடும். இஞ்சி பூண்டுடைய பவரே போட்ட உடனே கம்மு மாதிரி பிடிச்சிக்குங்க. அதனால் நல்லா நம்ம அடி பிடிக்காமல் சும்மா அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. பார்த்தா இந்த பக்கம் டப்புன்னு துணி இல்லாமல் கையை பிடிச்சிட்டேன், சுட்டுருச்சு. அப்படியே நல்லா அங்கே பாருங்கள், அடி பிடிக்காமல் நல்லா கிளறுங்க. நீங்களும் சேஃபாக கிச்சனில் நின்று சமைங்க. கொஞ்சோண்டு புதினாவை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் நான் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கினே இருங்க. எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வதக்கிட்டே இருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாச்சும் அடி பிடிச்சாலும் நம்ம பிரியாணி டேஸ்ட்டே போயிடுங்க. இந்த பக்கம் நான் 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பழத்தை போட்டுட்டு பிரியாணிக்கு அழகாக நீட்டமாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும். ஏன்னா சீக்கிரம் வதங்கும், அதனால் நீட்டமாக கட் பண்ணி போடணுங்க. தக்காளியை இந்த அளவுக்கு வதக்கி விடணுங்க, நல்லா மசித்து வதக்கி விடணுங்க. எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வரணுங்க, அப்போ தாங்க செம்மையாக இருக்கும். பிரியாணியோடைய டேஸ்ட்டே எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஒன்றும் இல்லை, அது என் கையில், எங்கள் ஹஸ்பண்ட் கை தான். அவர் தான் சிக்கன் போடுறாரு. செல்லில் வீடியோ பிடிச்சிட்டு சிக்கன் போடுறது ரொம்ப கஷ்டங்க. நல்லா வதக்கி விட்டு நம்ம ஆச்சி மசாலா ரெட் சில்லி கொஞ்சோண்டு போட்டு, ஆச்சிலே கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டு, ஆச்சினா சும்மாவா, நல்லா வாசனை மணன்னு மணக்கும் வீடே. அந்தளவுக்கு நல்லா போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. மசாலாவும் தீஞ்சிடாமல் அழகாக கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. எந்த அளவுக்கு அழகாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அது கூட கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விடணுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் 4 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க. அது பாஸ்மதின்றதுனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விடுவேங்க. நல்லா இதை அழகாக வதக்கி விடணுங்க, அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டு, நான் 4 டம்ளர் போட்டதுனால 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க, 1.5 டம்ளர் வீதம். எந்த அளவுக்கு அழகாக அப்படியே கண்ணே பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுணுங்க. இது நல்லா கொதிக்கிறப்ப உப்பு, ஐயோ மறந்தே போயிட்டேன், தேவையான அளவு உப்பை கொஞ்சம் போடணுங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கும்போது எடுக்கணுங்க. இந்த பக்கம் எவ்வளோ சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் அரிசி ஊற வச்சேன் இல்லைங்க, அதை எடுத்து இப்போ போடலாங்க. நல்லா போட்டு அரிசியும் போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் தொளறி விட்டுக்கினே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா அழகாக, ஆனால் இது இந்த பாத்திரத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டே, நான் இங்கே தாங்க வாங்கினேன் எங்கள் ஊரில். நல்லா சூப்பராக இருந்துச்சு, அடியே பிடிக்க மாட்டேங்குது. நல்ல சூப்பர் பாத்திரம், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது, நல்லா செமையாக இருக்குது. நல்லா அடி பிடிக்காமல் தொழவி விட்டுட்டே இருங்க. தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக ஆகுங்க. நல்லா கொதித்து நல்லா வெந்து நல்லா ஈக்குவலாக ஆகும். இந்த மாதிரி நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. எப்படி தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக ஆகும், அந்த நேரத்தில் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். எப்படி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி அந்த பக்கம் ரைட் சைடில்
தோசைக்கல்லை வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சோண்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அந்த பக்கம் தோசைக்கல்லில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணியை தூக்கி வச்சு அது மேலே குக்கரை எடுத்து வச்சு ஹாட் வாட்டர் வச்சு கொஞ்சம் தம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தேங்க. வேறு மாதிரி வந்துச்சுங்க பிரியாணி. செம்மையாக இருந்துச்சு. சுத்தம் பூரா அடியே பிடிக்கலங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அரிசிலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்பா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.